கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 28ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு பஸ்கா கால சோதனைகளும் ஜெபமும். அன்பானவர்களே, நினைவு கூறுதல் பந்தி ஆசரிப்பிற்கு முன்னதாக உள்ள இந்த காலப்பகுதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்னதாக சந்தித்த கெத்செமனே வேதனைகளையும் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று அவர் சந்தித்த சோதனைகளையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41 இயேசு கட்டளையிட்டபடி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற அந்த வார்த்தைகளே இந்த நினைவு கூறுதலுக்கான ஆயத்த காலத்தின் மையப்பொருள். கர்த்தர் இயேசு சிலுவை மரணத்திற்காக தன்னை தயார்படுத்தியது போல சபையாகிய நாமும் ஆண்டுதோறும் சுய பரிசோதனைகளின் மூலம் நம்மை தயார் செய்ய வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38 படி கெத்செமனே தோட்டத்தில் இயேசு என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று கூறினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42 படி அவர் பிதாவை நோக்கி, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். இது நம்முடைய சுய விருப்பத்தை முழுமையாக தேவன் முன்னிலையில் பலியிடுவதை குறிக்கிறது. நாமும் இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பிற்கு முன்னதாக நம்முடைய சுய சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இறுதி நாட்களில் சீசர்களின் உறக்கம், யூதாஸின் துரோகம் மற்றும் பேதுருவின் மறுதலிப்பு என பல சோதனைகள் நமது கர்த்தரின் விசுவாசத்தை உலுக்கின. இன்றைய காலத்திலும் சபை பல நவீன சோதனைகளை சந்திக்கிறது. சமூக அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் சத்தியத்தில் சமரசம் செய்து கொள்ளுதல் போன்றவை நம்மை சூழ்ந்துள்ளன. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற எச்சரிக்கை இந்த சோதனைகளில் நாம் தோற்று போகாதிருக்க நமக்கு நினைவூட்டப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு பஸ்கா ஆசரிப்பிற்கு முன்னதாக வீடுகளிலிருந்து புளித்த மாவை அகற்றுவது கட்டாயமாகும். அதுபோலவே நாமும் நினைவு கூறுதலுக்கு முன்பே நம் இருதயத்திலிருந்து பாவமாகிய புளிப்பை அகற்ற வேண்டும். செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு சகோதரர்களுடன் ஏதேனும் கசப்பு இருந்தால் சமாதானமாகி நம்முடைய பலியிலான உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள இதுவே சரியான தருணம். சீசர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசு மார்க் 14ஆம் அதிகாரம் 37 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இது நமக்கான ஒரு எச்சரிக்கை. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 நம்மை எச்சரிக்கிறார். எனவே ஆவிக்குரிய விழிப்புணர்வு மிக மிக அவசியம். இந்த வருடாந்திர நினைவு கூறுதல் ஆசரிப்பு என்பது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக சபைக்கான ஒரு சிறப்பு அழைப்பாகும். இந்த நினைவு கூறுதலுக்கு முன்னதான ஆயத்த காலம் நமக்கு ஒரு சவாலான காலமாக அமையட்டும். தினசரி வேத வாசிப்பு, ஊக்கமான ஜெபம் மற்றும் உலக இன்பங்களிலிருந்து விலகியிருத்தல் ஆகியவற்றின் மூலம் நம் ஆவிக்குரிய ஆர்வத்தை புதுப்பிப்போம். நினைவு கூறுதலில் முழு தகுதியோடு அந்த பலியின் பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட கெத்செமனே அனுபவத்தில் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அர்ப்பணிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக் கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் அனுசரிப்புக்கான உபவாசம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.